ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 way to make a passive income வித் சீரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாகவே பாசிவ் இன்கம்னா அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். பாசிவ் இன்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாத்தா பாட்டிஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு பெரிய ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி வீடு கட்டி போடணும், அது மூலயமா வாடகை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பேர் தான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு அந்த ஒர்க்குக்கான இன்கம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அது பேர் தான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. இந்த பாசிவ் இன்கம் ரெண்டு வழியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமை இன்வெஸ்ட் பண்ணி மணியை இன்வெஸ்ட் பண்ணாமல் 0 rupeesல எப்படிலாம் பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சர்வீசிங். ஜாப் சர்வீசிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போது என் ஃப்ரெண்டுக்கு நல்ல லோகோ டிசைன் பண்ண தெரியும். இந்தாண்டு என்னோடய அங்கிள் நல்ல லோகோ டிசைன் பண்ண வேண்டிய ஆளை தேடி நிற்கிறாரு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிடில் மேன் மாதிரி ஆக்ட் ஆகி என் அங்கிள் கிட்ட போய் பேசி, இதே மாதிரி எனக்கு நல்லா லோகோ டிசைன் பண்ண தெரியும், நீங்கள் அந்த ஆர்டர் எனக்கு தந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக லோகோ டிசைன் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர்கிட்ட ஒரு 500 சார்ஜ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஒரு 300 கொடுத்து இது மாதிரி லோகோ டிசைன் பண்ணி தாடா அப்படி சொல்லிங்க. அவங்க முடிச்சு கொடுத்துருவோம். இதை நீங்கள் அவங்க அங்கிள் கிட்ட கொடுத்துருவீங்க. இங்கே நீங்கள் மிடில் மேனாக இருக்கிறதுனால உங்களுக்கு 200 லாபம் வருதுல்ல, அது பேர் தான் ட்ராப் சர்வீசிங் சொல்லுவாங்க. அதாவது இது நான் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக இதை தான் ப்ரோக்கர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஹவுஸ் ப்ரோக்கர்ஸ் அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இது டிஜிட்டல் வேர்ல்டில் வரும்போது இதுக்கான ஸ்கோப் ரொம்ப வைடாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாக இதன் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் பாசிவ் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் இபுக். இதுக்கான டெடிகேட்டிவ் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோகிராஃபியில் காலைல ஆனால் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும், நைட் ஆனால் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் ஃபோட்டோ க்ரியேட்டிவாக எப்படிலாம் எடுக்கலாம், அதுமாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சு ஒரு இபுக் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. தமிழில் தெரிஞ்சால் தமிழில் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் தெரிஞ்சால் இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க இபுக் வாங்குறதுக்குலாம். ஒருவேளை நான் இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலிமா ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இங்கிலீஷில் மாற்றி இபுக் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இபுக்கை அமேசான் கேடிபி, எப்சி, ஷாப்பிஃபை இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு எப்போல்லாம் அவங்க பை பண்ணுறாங்களோ உங்களுக்கு ரெக்கரிங்காக கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன் டைம் ஒர்க்கு தான் சொல்லலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிட்டாலே போதும், அது வாங்க ஒரு கைண்ட் ஆஃப் சைடில் இன்கம் இருக்கும். ஸ்மால் இன்கம்னாலும் உங்களுக்கு அதை பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் மேசிவாக இருக்கும். ஸோ இது உண்மையாகவே பெஸ்ட்டு பாசிவ் இன்கம்னே சொல்லலாம். தேர்ட் கைண்ட் ஆஃப் பாசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங். அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. உங்கள் ப்ரொமோஷன் மூலிமா யாராவது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்மால் கைண்ட் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கொடுக்கும். அது பேர் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த குவாரண்டைனில் இப்போது முடிஞ்சதில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய மில்லியனர்ஸ் அஃப்லேட் மார்க்கெட்டிங் மூலிமா நிறையாவே ஏர்ன் பண்ணாங்கன்னே சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப பொட்டென்ஷியல் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணாலே போதும், உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு பிளாக் யூஸ் பண்ணலாம், யூடியூப் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுட்டு உங்கள் டிராஃபிக் அந்த சைட் ஜென்ரேட் பண்ணாலே போதும், ரெக்கரிங்காக கமிஷன் ஜென்ரேட் பண்ணினே இருக்கலாம். இதுவும் ஒரு ஒன் டைம் ஒர்க்குன்னே சொல்லலாம். ஒரு டைம் பண்ணுற ஒர்க்குக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் இன்கம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஃபோர்த் பாசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஏ மார்க்கெட்டிங். சிபிஏ மார்க்கெட்டிங்னா என்னென்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இருக்கும் சிபிஏ மார்க்கெட்டிங்கும். இதில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் யாராவது அந்த ப்ராடக்டை வாங்கினா மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் சிபிஏ மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. சிபிஏ மார்க்கெட்டிங்கில் ஜஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இல்லைனா அந்த கிளிக் பண்ணி, அதாவது அந்த லீட்ஸ் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்க சொல்லுவாங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தாலே போதும், உங்களால் லீட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இதில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங்ன்றது நீங்கள் அந்த ப்ரொமோட் பண்ணுற லிங்க்கை வேர்ல்டு வைடில் யார் எந்த மூலையிலேருந்து வாங்கினாலும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் சிபிஏ மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் கிளிக் பண்ணணும், இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டடாக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸின்னே சொல்லலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் செட்டப் பண்ணி வச்சிட்டாலே போதும், உங்கள் டிராஃபிக் அது மூலிமா லீட்ஸ் கொடுக்க உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இமெயில் அட்ரஸ் மாதிரியே கேட்பாங்க. அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டு இது பண்ணாலே போதும், அந்த உங்களோட
கிளைண்ட்ஸ் வந்து அதாவது உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்க உங்களுக்கு $1 $1.5 ஜென்ரேட் ஆகினா இருக்கும். இது பெஸ்ட் வேனே சொல்லலாம். 5th பேசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எ பிளாக் ஸ்டார்ட் பண்ணோன்னா வேர்ட்பிரஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக blogger.comலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாகர் ஃப்ரீ தான் உங்களுக்கு இதுக்கு. இன்ன வரைக்குமே நிறைய பேர் பிளாகரில் ஸ்டார்ட் பண்ணி ஆட்சன்ஸ் அப்லோட் பண்ணி நிறையா மந்த்லி டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடிலாம் தான் வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதாவது வந்து இங்கிலீஷ் தெரியணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், SEO ரேங்க் பண்ணணும், அப்படி இப்படின்னு இருந்தது. இப்போல்லாம் அதுக்கெலாம் வேலையே இல்லை. நிறைய AI டூல்ஸ்லாம் வந்துச்சு. உங்கள் டாபிக் என்னவோ அதை சர்ச் பண்ணாலே போதும், அதுவே ஒரு கண்டென்ட் கொடுத்தது. அந்த கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் போட்டு இது பண்ணாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆகிடலாம். யூடியூப்பை விட ப்ளாகில் ஈஸியாக மானிட்டைஸ் ஆகலாம். யூடியூப்பில் தான் 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும், அப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து பிளாகரில் அதாவது வெப்சைட் அதை பிளாக் க்ரியேட் பண்ணுறதுல அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத இது கூட வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறது, CPA மார்க்கெட்டிங் ப்ரமோட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு டபுள் வே ஆஃப் இன்கம்னே சொல்லலாம். 6th பேசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட். அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் இப்போ இருக்க வேர்ல்டில் வந்து நார்மலாக எல்லாருமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளானர்ஸாக இருக்கலாம், ஃபோட்டோஷாப் டெம்ப்ளேட்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ், இது மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறது, எனக்கு அவ்வளோ ஸ்கில்ஸ் தெரியாது, நாலேஜ் தெரியாதுன்னா யூடியூப்பில் இதுமாதிரி டிஜிட்டல் பிளானர்ஸ், ஹவு டு மேக் எ டிஜிட்டல் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஏதாவது பார்த்து உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணுங்கள். அவங்க மினிமம் ஒரு $5 கேட்பாங்க. அதை ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த டிஜிட்டல் பிளானரை வாங்கிட்டாலே போதும். ஜஸ்ட் நம்ம அதை வந்து Etsy, Shopify இந்த மாதிரி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு லைஃப் டைம் வந்து எவெல்லாம் எந்த டைம்லாம் வாங்குறானோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் ஆகினே இருக்கும். ஒன்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கு தான், நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகினே இருக்கும். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்றது ஒரு ஹியூஜ் டிமாண்ட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். 7th பேசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆர் ஆர்ட். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃபோட்டோகிராஃபி எடுக்க தெரியும், இல்லை நல்லா வரைய தெரியும்னா உங்களுக்கு இந்த பேசிவ் இன்கம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்கள் ஃபோட்டோகிராஃபியை வந்து கிளிக் ஸ்னாப், அப்புறமேட்டா ஐஸ்டாக், ஷட்டர்ஸ்டாக்னு நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்கள் ஃபோட்டோகிராஃபி வந்து அப்லோட் பண்ணிட்டாலே போதும். உங்கள் ஃபோட்டோகிராஃபி யாராவது பிடிச்சி போய் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வரும். அது மாதிரி கிளிக் ஸ்னாப்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டாலே போதும், வியூஸ் எத்தனை பேர் அந்த சாதாரணமாக அந்த ஸ்க்ரோல் பண்ணி போகும்போது பார்ப்பாங்களே, அதுமாதிரி பார்க்க உங்களுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இல்லை, ஆர்ட்டுக்கும் இருக்குது. ஆர்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரைய தெரியும்னு வச்சுக்கோங்களேன். வரைய தெரிஞ்சது வந்து Etsy, Shopify, ஆர்ட்மோவா, இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டாலே போதும், உங்கள் ஆர்ட்டை பிடிச்சி போய் யாராவது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகினே இருக்கும். டிஜிட்டல் ஆர்ட்ஸ்க்குலாம் இப்போ ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. NFT அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப மில்லியன்ஸ் கணக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும் இந்த 2 ஃபீல்டில். இது ஃபோட்டோகிராஃபி, ஆர்ட் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்க கேட்டகரியில் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி கூட உங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அது மூலிமா ஏர்னிங் ஜென்ரேட் பண்ணலாம். 8th பேசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ வுட் கார்விங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுது. வுட் கார்விங் எப்படிலாம் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் ஒரு டீட்டெயிலான வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி உங்கள் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் கொடுக்கறதுலாம் க்ரியேட் பண்ணி இந்த வீடியோவை வந்து யுடிமி, ஸ்கில்ஷேர் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட்டு வந்து யாராவது சர்ச் பண்ணும்போது அவங்களோட ஸ்டைல் பிடிச்சிருந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருந்துன்னா அவங்க அந்த கோர்ஸை வந்து பை பண்ணி வாங்குவாங்க. அது மூலிமா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதாவது வந்து இப்போ உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் தெரியாது, எனக்கு எந்த நாலேஜும் இல்லை, அதாவது இதை பற்றி டீட்டெயிலாக எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னா நிறைய யூடியூப்லேயே வந்து ஃப்ரீயாக வந்து நிறையா ஸ்கில்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து உங்களோட ஸ்டைலில் வந்து எப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதுவும் ஒன் டைம் ஒர்க்குன்னே சொல்லலாம். ஒன் டைம் பண்ண ஒர்க்குக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வந்து கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். 9th பேசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் இது மாதிரி எக்ஸ்பென்சிவான கேமரா, லைட்டிங்ஸ்லாம் தேவையான அவசியமே இல்லை. நிறைய ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் இன்னுமே இருக்குது. ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே யூடியூப்பில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம்.
யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமே. இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு வீடியோவிலே எனக்கு என்ன வியூஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்கு எல்லாம் கன்சிஸ்டன்சி இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இப்போவே கிடைக்காது, பட் ஆனால் லேட்டராக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிருபா சாங்லாம் எடுத்துக்கோங்களேன். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகி இப்போது ட்ரெண்டிங்கில் போயிருந்தது ரீசெண்டாலாம். அது மாதிரிலாம் அதுதான் யூடியூபோட பவர்ன்றது. நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்கள் வீடியோ ட்ரெண்ட் ஆகலாம், ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகலாம். ஸோ வந்து அதை விட்டாமல் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் முக்கியமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய டிராஃபிக் இருக்குது, ஃப்ரீ டிராஃபிக், ஓகேவா? அதை நீங்கள் வந்து எப்படி தான் கவர்ந்து உங்கள் ஆடியன்ஸை எடுத்துன்னு வரீங்கன்றது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். தேர்ட் பாசிவ் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் டிமாண்ட். பிரிண்ட் அண்ட் டிமாண்ட்றது டிஷர்ட்டில் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நார்மல் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து அந்த கேன்வாஸ்லேருந்து நிறைய பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் நிறையாவே வேர்ல்டு வைடில் இருக்குது. மோஸ்ட்டாக அமேசானே எடுத்துக்கோங்களேன், பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் இருக்குது. அதாவது ஒரு பிளெயின் டிஷர்ட்டில் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்க, அதாவது ஏதாவது பஞ்ச் ஸ்டைல் ஆக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது டிசைன் பண்ணுறதா இருக்கும், இது மாதிரி டிசைன் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டாலே போதும். அந்த டிஷர்ட்டை யாராவது வாங்கினாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அது பேர் தான் பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் வாங்க. அது டிஷர்ட்டில் தான் பண்ணணும்னு இல்லை. ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, கேன்வாஸ் இருக்குது, அந்த காஃபி மக்கில் ஃபோட்டோ போட்டிருக்குல்ல, அது எல்லாமே பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்கில்டான ஆளாக இருக்கணும், டிசைனராக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரசிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த டிஷர்ட்டில் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த காஃபி மக்கில் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், ஜஸ்ட் அது மாதிரி இருந்தாலே போதும். உங்களால் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். நான் சொன்ன 10 பாசிவ் இன்கமில் கண்டிப்பாக ஒன்றாச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்காக டெடிகேட்டிவ் வீடியோ ஏதாவது வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.